இங்க இருக்க நெறைய பேருக்கு இருக்க காமனான கொஸ்டின் இந்த 1 கோடி ரூபாய எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது. அப்படி உங்களுடைய இந்த முதல் 1 கோடிய ஷேர் மார்க்கெட் மூலமா சம்பாதிக்கிறதுக்கு 1 இல்ல 3 வழி இருக்கு. சொல்லப்போனா இந்த முதல் 1 கோடியை சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாவே இருக்கும். ஆனா அடுத்த 1 கோடி ரூபாய் சேர்க்கிறதும் அதுக்கு மேல சேர்க்கிறதும் எவ்வளோ ஈஸியா இருக்க போகுது அப்படின்றத பத்தி வித் பிராக்டிக்கல் டேட்டாஸோட இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஃபோர் தட் வெல்கம் டு வெல்த் ஸ்நாக்ஸ். ஓகே, நீங்க ஷேர் மார்க்கெட்ல 1 கோடி ரூபாய சம்பாதிக்கிறதுக்கு மாசம் 16,000 ரூபாய 15% ரிட்டர்ன் தர மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களால 1 கோடி ரூபாய சேர்த்திருக்க முடியும். அதை விட அதிகமாகவும் சேர்த்திருக்க முடியும். அப்போ இங்க நம்மளால 15% ரிட்டர்ன் தர ஒரு இன்வெஸ்ட்மெண்டால 15 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியும்ன்றது ஒரு ஐடியலான சொல்யூஷனா தெரியுது. ஆனா இப்போ இதுல உங்களுக்கு 2 டவுட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு வருஷம் 15% ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எது? ரெண்டாவது, 1 கோடி ரூபாய் நான் சேர்த்தாலும் டாக்ஸ்லாம் போக அந்த 1 கோடி ரூபாய் என்னோட கையில இருக்குமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 15% இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டாக்ஸ், இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுன்றது டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதனால இப்ப நாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம்னா அதுல தொடர்ந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் நாம இப்ப சூஸ் பண்ணுவோம். அதை சூஸ் பண்ண டிக்கெட் டேப் அப்படின்ற வெப்சைட்டுக்கு நான் வந்திருக்கேன். இப்ப நாம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கிரீனரை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10 வருஷம் சிஏஜிஆர் தான் நம்ம கிட்ட இருக்க அதிகபட்ச ரேட்டா. அதுல 15% மேல ரிட்டர்ன் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த லிஸ்ட்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 10 வருஷத்துல 20%க்கும் மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இது நாம எஸ்ஐபியா பார்த்தாலும் 20 வருஷத்துல 15%க்கும் மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அப்போ 15%க்கும் மேல நம்மளால மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும்ன்றது ஒரு பிராக்டிக்கலான அப்ரோச்சா இருக்கு. சோ இப்போ நம்மளோட முதல் டவுட்டா இருந்த 15%க்கும் மேல நம்மளால ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்ற டவுட் வந்து இந்த டேட்டா பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு கிளியர் ஆயிருக்கும். இப்போ டாக்ஸ பாத்தீங்கன்னா 2வது கொஸ்டினை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் நாம எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமா இந்த 15 வருஷத்துல 29 lakhs வரை இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ஆனா நமக்கு லாபமா மட்டும் 79 லட்சம் வந்திருக்கும். பொதுவாகவே இந்தியால ஈக்விட்டி மூலமா கிடைக்கிற லாபத்துக்கு 10% நம்ம டாக்ஸ் கட்டணும். அதாவது 10% அவங்க டாக்ஸ் பிடிப்பாங்க. அதாவது இந்த 29 லட்சத்துக்கு நம்ம எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியது இல்ல. ஆனா அந்த 79 லட்சத்துக்கு 10% டாக்ஸ் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் வரை நம்ம டாக்ஸ் கட்டணும். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ரிட்டர்ன்ஸ்ல டாக்ஸ் டிடெக்ஷன் நாம பண்ணோம்னா நம்ம கையில 1 கோடி ரூபாய் இருக்கும். இந்த டாக்ஸேஷனுக்காக தான் எக்ஸ்ட்ரா நம்ம 16,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா 15,000 15% 15 வருஷம் நாம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால இந்த 1 கோடி ரூபாய ரீச் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்த 2 டவுட்டையும் நாம கிளியர் பண்ணிட்டோம். அதாவது 15% ரிட்டர்ன் நம்ம ஆனுவலி எடுக்க முடியும். அதே நேரம் டாக்ஸ் எல்லாம் போனாலும் நம்ம கிட்ட கையில 1 கோடி ரூபாய் இருக்கும். அடுத்தது 2வது ஒரு வழி மூலமா உங்களால இந்த 1 கோடியை ரீச் பண்ண முடியும். அது எப்படின்னா உங்ககிட்ட 13 லட்சம் லம்சமா இருக்குன்னா அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா 15 வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி ரூபாயா ஆயிருக்கும். இங்க மாசம் நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. லம்சமா நம்ம கிட்ட இப்போவே 13 லட்சம் இருந்துச்சுன்னா நம்மளால பிராக்டிக்கலா 1 கோடி ரூபாய சேர்க்க முடியும். ஆனா நிறைய பேர் கிட்ட லம்சமா 13 லட்சம்லாம் இருக்காது. சொல்ல போனா மாசம் 15,000 சேர்க்கறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு ஸ்டெப் அப் அப்ரோச் அப்படின்றது கரெக்டா இருக்கும். இங்க முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சிமிலரா தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஆரம்பிக்கும் போது 15,000ல இருந்து நாம ஆரம்பிக்கிறது பதிலா 10,000ல இருந்து நாம ஆரம்பிக்கிறோம். ஒரு வருஷம் ஃபுல்லா மாசம் 10,000 அப்படின்றத கட்டிட்டே வந்திருப்போம். ஆனா அடுத்த வருஷம் வரப்போ இந்த 10,000 ரூபாய 11,000 அப்படின்னு ஸ்டெப் அப் பண்ணிருப்போம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட இன்கம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதாவது ஸ்டெப் அப் பண்றோம். இங்க மொதல் வருஷம் ஃபுல்லா 10,000 அப்படின்னு கட்டிட்டு இருப்போம். அடுத்த வருஷம் 11,000 அப்படின்னு கட்டிட்டு வரும். அடுத்த வருஷம் 12,000 நம்ம கட்டிட்டு வருவோம். இந்த மாதிரி 15 வருஷம் தொடர்ந்தோம்னா நம்மளால 1 கோடி ரூபாய்க்கு மேல சேர்க்க முடியும். மாசம் 10,000 நாம இன்வெஸ்ட் பண்ணாலே 1 கோடி ரூபாய் நம்மளால சேர்க்க முடியும். ஆனா என்னால இந்த 10,000 ரூபாய் கூட சேர்க்க முடியாதுன்னு சொல்றவங்க என்னோட இன்கம் அப்படின்றது கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை தான் நாம முதல்ல அட்ரஸ் பண்ணணும். இதுக்கு
இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் நாம எடுக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வேலை பார்க்குற இடத்துலயே அதிகமா சம்பளம் வாங்கணும். அப்படி இல்லைன்னா சைடு ஹஸ்லா ஒர்க் பண்ணி இந்த 10,000 வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒரு 9 to 5 ஜாப்ல இருந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த 10,000 ரூபாயை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பாசிவ் இன்கம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கார்டுல கொடுத்துருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இது இல்லைன்னா நம்மளுடைய ரெண்டாவது அப்ரோச் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை குறைக்கிறது. மாசம் நம்ம எங்கெல்லாம் மணியை வேஸ்ட் பண்றோம்னு அதை ட்ராக் பண்ணிட்டு வரணும். எங்கெல்லாம் கம்மி பண்ண முடியும், எங்கெல்லாம் தேவையில்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பென்ஸை குறைச்சு நம்மளால எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்றத பத்தி யோசித்து அதுக்கான ஸ்டெப்ஸை நாம எடுக்கணும். எதுல உங்களுடைய பணத்தை நீங்க தெண்டமா செலவு பண்றீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா அதை கண்டுபிடிக்க இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல பொதுவாவே மிடில் கிளாஸா இருக்கவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற மேஜர் பேட் மணி ஸ்பெண்டிங்ஸ்லாம் என்னன்னு நாம அட்ரஸ் பண்ணிருப்போம். யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம பார்த்த இந்த 3 வழிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது முதல் ஒரு கோடியை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு. 3 வழியிலுமே ஃபர்ஸ்ட் ஒரு கோடியை சம்பாதிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த ஒரு கோடியை சம்பாதிக்க அதே 15 வருஷம் ஆகுமா நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அடுத்த ஒரு கோடியை நீங்க சேர்க்க வெறும் 4 வருஷம் போதும். இங்கதான் ரிச் கெட் ரிச்சர், மணி மேக்ஸ் மணி அப்படின்ற ஃபார்முலா நமக்காக வேலை செய்யுது. அதே 10,000 ரூபாய 10% வருஷம் நம்ம ஸ்டெப் போட்டுட்டே வந்தோம்னா 15% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நாம அஷ்யூம் பண்ணோம்னா 15 வருஷத்துல நம்மளால 1 crore ஏர்ன் பண்ணிருக்க முடியும். 4 வருஷம் அப்புறம் 19வது வருஷத்துல நம்மளால 2 கோடி வர ரிட்டர்ன் பார்க்க முடியும். அதாவது முதல் 1 கோடி சம்பாதிக்க தான் 15 வருஷம் எடுத்துச்சு. ஆனா அடுத்த 1 கோடி ரூபாய்க்கு வெறும் 4 வருஷம் தான் எடுத்துச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 1 கோடியும் உங்களால சம்பாதிச்சிட முடியும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் காம்பவுண்டிங். பேசிக்காவே காம்பவுண்டிங்னா என்ன? நமக்கு ஒரு வளர்ச்சி வருதுன்னா அந்த வளர்ச்சிக்கு மேல மறுபடியும் ஒரு வளர்ச்சி வருது. இதுதான் காம்பவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா உங்ககிட்ட 1 lakh இருக்கு. இத 10% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு நாம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 1 lakh 10% வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் லாபம். இந்த 10,000 ரூபாய நீங்க வித்ரா பண்ணி நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா மீதம் உங்கள்கிட்ட மறுபடியும் 1 lakh தான் இருக்கும். இத அகைன் இன்வெஸ்ட் பண்ணி 10% ரிட்டர்ன் எடுத்ததுக்கு அப்புறம் அதையும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே உங்கள்கிட்ட 1 lakh தான் இருக்கும். வருஷம் 10,000 தான் உங்களுக்கு லாபமா வந்திருக்கும். ஆனா அப்படி பண்ணாம திருப்பி நீங்க 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல உங்கள்கிட்ட 1,10,000 ரூபாய் இருக்கும். இதை திருப்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 11,000 லாபமா உங்களுக்கு வந்திருக்கும். இதை திருப்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களோட லாபம் அப்படின்றத அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கிடைச்ச growth-ஐ இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் நீங்க ரீக்ரோத் பண்றீங்க இல்லையா? இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காம்பவுண்டிங்கை பத்தின இந்த டீட்டெயிலான வீடியோவை மறக்காம பாருங்க. இப்போ காம்பவுண்டிங் வேலை செய்யற விதம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தின பல வீடியோஸை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிட்டாலும் பிராக்டிக்கலா பல பேராலையும் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா இதுல எல்லாருக்கும் 2 விதமான பிரச்சனை இருக்கு. அதுல நம்பர் 1, டிசிப்ளினாவும் கன்சிஸ்டன்டாவும் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நாம இந்த ஒரு கோல்காக, அதாவது 1 crore நாம சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்புறம் ட்ரேடிங்ல நல்லா காசு வரும், இல்ல வேற ஆசெட் மூலமா இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கலான்னு யாராச்சும் சொல்றப்போ அதை கேட்டு இதுல இருந்து நாம வெளியே போயிட்டோம்னா இந்த கோல்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அதை நம்ம கன்சிஸ்டன்டா டிசிப்ளினா அப்ரோச் பண்ணணும். இந்த பிரச்சனை ஸ்டார்டிங்ல எனக்கும் இருந்தப்போ டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணிடுவேன். ஆனா ஆட்டோ பே செட்டப் பண்ணாம என்னோட அக்கௌண்ட் இருந்தப்போ கிட்டத்தட்ட 5 to 6 months நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராப்பரா பிளான் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்ல ஆட்டோ பே செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடிஞ்சது. அப்படி நீங்களும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணனாலும் பிரச்சனை இல்ல. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிடாம இருக்க ஆட்டோ பே செட்டப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம கண்டினியூ பண்ணாம விடுறோம்னா நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ரெண்டாவது ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்றது. பர்டிகுலர்லி நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா இது ஆல் டைம் ஹைல இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் நிறைய நாய்ஸஸ் இருக்கும். இல்ல அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெளியே இருந்து வர தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நாம கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் அதை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணணும் இல்லையா? அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த
இந்த 2 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னு கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரெண்டாவது உங்களை சுத்தி இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. நாம முன்ன பார்த்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ பெரும்பாலும் நமக்கு காம்பவுண்டிங் மூலமா தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி வரணும்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த காம்பவுண்டிங்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்னன்னா, நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட growth அப்படின்றதும் அதிகமா இருக்கும். அதே 10% ரிட்டர்ன்ஸ் நாம கன்சிடர் பண்ணோம்னா, நம்ம 1 லட்சம் போட்டப்போ 10,000 ரூபாய் நமக்கு 10% ரிட்டர்ன் நமக்கு வந்துச்சு. இதே நம்ம 10 லட்சம் போட்டிருந்தோம்னா 1 lakh ப்ராஃபிட்டா வந்திருக்கும். இதே நம்ம 1 crore போட்டிருந்தோம்னா 10 லட்சம் ரூபாய் நமக்கு லாபமா வந்திருக்கும். சேம் 10% தான், சேம் 1 year டைம் பீரியட் தான். ஆனா நம்மளோட ரிட்டர்ன் அதிகமாகணும்னா கேபிட்டல் அப்படின்றது அதிகமா இருக்கணும். இந்த ஒரு ரீசன்னால தான் ஃபர்ஸ்ட் 1 crore நம்ம சம்பாதிச்சிட்டா அடுத்த 1 கோடிய அந்த முதல் 1 கோடியை சம்பாதிச்சு கொடுத்துரும். முன்ன சொன்ன மாதிரி இந்த டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா முதல்ல 1 லட்சம் பார்த்தோம்ல, அதுல 10,000 ரூபாய் நமக்கு வரும். 1 லட்சத்துக்கு பதிலா 1 கோடி போட்டோம்னா முதல் வருஷமே நமக்கு 10 லட்சம் ரூபாய் லாபமா வந்திருக்கும். அடுத்த வருஷம் 11 லட்சம் லாபமா வந்திருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்டோட growthம் எக்ஸ்போனன்ஷியலி மேல போயிட்டே இருக்கும். இப்போ நாம 1 கோடிக்கான ஒரு பிளானை பார்த்து முடிச்சிருந்தாலும் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்றதும் 15 வருஷம் அப்புறம் 1 கோடி அப்படின்றதும் ஒரே மாதிரி இருக்காது. காரணம் இன்ஃபிளேஷன். நம்மளோட சேனல்ல கூட 2 வீடியோல ஆசெட்ஸை கிரியேட் பண்றதோட இம்பார்ட்டன்ட் ரீசன்ல இந்த இன்ஃபிளேஷனும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நீங்க இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா ஒரு 7 to 8% இன்ஃபிளேஷனால அந்த பொருள் 108 ஆகிரும் நம்ம சொல்லியிருப்போம். அதே போலதான் நம்மளோட 1 கோடிக்கான வேல்யூ அப்படின்றதும் 15 வருஷம் அப்புறம் எப்படி இருக்கும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 1 கோடி ரூபாய்க்கு 7% இன்ஃபிளேஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி 15 வருஷம் அப்புறம் நம்ம கணக்கு பண்ணோம்னா அது 36 லட்சத்துக்கு தான் சமமா இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த 36 லட்சத்தை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை தான் 15 வருஷம் அப்புறம் 1 கோடி ரூபாய் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். அப்போ இப்ப இருக்க இந்த 1 கோடி ரூபாய் வேல்யூ படி அன்னைக்கு நாம அதாவது 15 வருஷம் அப்புறம் எவ்வளவு இருக்கும் நம்ம கணக்கு பண்ணோம்னா, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்க 1 கோடி ரூபாய் 7% இன்ஃபிளேஷனுக்கு 15% அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணா 2 கோடி 75 லட்சமா காமிக்குது. அப்போ இந்த 2 கோடி 75 லட்சம் ரூபாய் 15 வருஷம் அப்புறம் நம்ம சேர்த்தாதான் இன்னைக்கு நம்மளால இந்த 1 கோடியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்மளால அன்னைக்கு பண்ண முடியும். அப்போ இப்ப பார்த்த இந்த 2 கோடி 75 லட்சத்தை நாம அச்சீவ் பண்ணோம்னா முதல் 1 கோடி நாம அச்சீவ் பண்ணணும். ஏன்னா முதல் 1 கோடி நாம அச்சீவ் பண்ணிட்டா ஈஸியா அடுத்த 1 கோடியை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதே போல யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோஸ்க்கு வெல்ஸ்டெக் சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா த வெல்ஸ்டெக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.